வணக்கம். காலங்காலமா தமிழர்கள் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறாங்க. இந்த காவடிய முதல்ல யார் எடுத்தாங்க? எதுல இருந்து இந்த காவடியை எடுக்கக்கூடிய மரபு வந்தது? இந்த காவடிய எதனால எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியணும்னா இந்த காணொலிய முழுசா பாருங்க. நம்ம தமிழர்களினுடைய முக்கியமான பண்பாட்டை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான நூலாக இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம் தான். பண்டை தமிழர்கள், அதாவது சங்க காலத்து தமிழர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன கலைகளை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஆணித்தரமா சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதவியினுடைய நடனத்தை பார்க்க வரான். அப்படி அவன் நடனத்தை பார்க்க வரும்போது மாதவி 11 விதமான நாட்டியங்களை ஆடுறான். அந்த 11 விதமான நாட்டியங்கள்ல குடைக்கூத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூத்தும் ஒன்னாக இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தை நமக்கு எழுதி கொடுத்த இளங்கோவடிகள் சொல்ற. படைவீழ் தவுணர் பையுள் எய்த குடைகவிழ் தவர் முன் ஆடிய குடை அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்ற. அதாவது குடைக்கூத்து அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவுணர்களினுடைய அற்புதமான நகரத்தை முற்றுகையிட்டு அங்க போர் செய்து அவுணர்களை ஜெயித்த பிறகு தன்னுடைய கையில ஒரு குடையை பிடித்து கொண்டு அரக்கர்களினுடைய இடத்துல அற்புதமாக முருகன் நடனம் ஆடினதை தான், கையில குடை பிடித்து முருகன் நடனம் ஆடினதை தான் நாம குடைக்கூத்து அப்படின்னு சொல்றோம். அந்த முருகன் அரக்கர்களை வெற்றி அடைந்த பிறகு அந்த வெற்றி களிப்புல கையில குடையை பிடித்து ஆடியதை குடைக்கூத்து அப்படின்னு சொல்லி அவரின் நினைவாக மக்களான தமிழ் மக்களும் சங்க காலத்து தமிழ் மக்களும் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்படி முருகன் ஆடின ஆட்டத்தை மாதவி ஆடியதாக சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்ற. காலப்போக்குல இந்த கையில குடையை பிடித்து ஆடக்கூடிய இந்த குடைக்கூத்தானது காவடி அப்படின்னு மாறினது அப்படின்னு தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பலவிதமான புஸ்தகங்கள்ல எப்படி குடைக்கூத்து காவடியாக மாறினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சி நூல்ல காவடி எப்படி குடைக்கூத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல தமிழர்களினுடைய மனதிலையும் அவங்களுடைய ஆழமான சிந்தனைகளிலையும் நினைவிலையும் பதிந்திருக்கக்கூடிய ஒண்ணுதான் காவடி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, சங்க காலம் முதற்கொண்டே தமிழர்கள் முருகப்பெருமானை காவடியை எடுத்து வணங்கியிருக்காங்க அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொன்னது மூலமா நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த காவடியை ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு புராண ரீதியான கதைகளும் இருக்கு. அந்த கதையையும் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, பல காலங்களுக்கு முன்னாடி கைலாச மலையில அகத்திய மாமுனிவர் சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்படி கைலாசத்துக்கு வந்த அகத்திய முனிவர்கிட்ட சிவபெருமான் சொல்றார், 2 மலைகள் இங்க கைலாசத்துல இருக்கு. அதற்கு பெயர் சிவகிரி, சக்திகிரி அப்படின்னு இந்த 2 மலைகளுக்கும் பேர். இந்த 2 மலைகளையும் நீ கொண்டு போய் தமிழகத்துல, அதாவது பாரதத்தினுடைய தென் திசையில இருக்கக்கூடிய தமிழகத்துல உலக நன்மைக்காக நீ வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ற. இப்போ அகத்தியருக்கு சிவபெருமானினுடைய ஆணை வந்திருக்கு. அந்த ஆணையை அவர் எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு அவர் யோசித்த போதுதான் அவருக்கு உதவி புரிய இடும்பன் அப்படிங்கிற அரக்கன் வந்தான். அந்த இடும்பன் கிட்ட அகஸ்தியர் சொல்றார், நீ இந்த 2 மலையையும் தூக்கிக்கிட்டு என் கூட தமிழகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். இடும்பனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. 2 மலையும் இருக்கு, அந்த 2 மலையையும் தூக்கிக்கிட்டு அவன் தமிழகத்துக்கு நடந்து வரணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நீளமான ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அந்த கம்போட ஒரு முனையில சிவகிரியையும் இன்னொரு முனையில சக்திகிரியையும் கட்டிக்கிட்டு அதை தன்னோட கழுத்துல வச்சுக்கிட்டு அகத்தியர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சானான். அப்படி அவன் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அவனுக்கு அயற்சி ஏற்படுது, சோர்வு ஏற்படுது. அதனால தான் கழுத்துல இருந்த அந்த கம்பை, அதாவது சிவகிரியையும் சக்திகிரியையும் அவன் தூக்கி செல்லக்கூடிய அந்த கம்பை கீழே வச்சுட்டு தன்னுடைய அயற்சியை நீக்கிக்கிறான். அயற்சியை நீக்கின பிறகு அந்த மலைகளை திரும்பவும் தூக்கிறதுக்காக அந்த மலைகளை இணைத்திருந்த கம்பை தூக்குறான். அப்படி அவன் தூக்கும் பொழுது அவனால தூக்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த சிவகிரி சக்திகிரி அப்படின்னு 2 மலையை அவன் தூக்கின்னு வந்தான் இல்லையா, அதுல சிவகிரி மேல ஒரு குழந்தை நின்றுகிட்டு இருந்தது. அந்த குழந்தை கிட்ட இவன் சண்டைக்கு போறான். ஒழுங்கா இந்த மலையை விட்டு இறங்கு, நான் அகத்திய முனிவரினுடைய ஆணையின் பேர்ல இதை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிற. அந்த குழந்தை அவன் சொல்றதை கேட்கறதாக இல்லை. கடைசியில அந்த குழந்தைக்கும் இந்த இடும்பனுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில இடும்பனுக்கு தோல்வி ஏற்படுது. அப்பதான் இடும்பனுக்கு புரியுது, அந்த சிவகிரி மலை மேல வந்து நின்னது
வேற யாரும் இல்ல, அந்த முருகப்பெருமான் தான் அப்படின்னு. இப்படி கைலாச மலையிலிருந்து பூமிக்கு வந்த ஒரு அற்புதமான தெய்வீகமான மலை தான் பழனிமலை. அதாவது சிவகிரியை தான் நாம இப்ப பழனிமலை அப்படின்னு சொல்றோம். அந்த பழனிமலை மேல தனக்கு ஞானப்பழம் கிடைக்கல அப்படின்னு சிவன் கிட்ட இருந்தும் சக்தி கிட்ட இருந்தும் கோபத்தோடு பிரிந்து வந்த முருகப்பெருமான் அங்க இருந்த அவர் இருக்கும் பொழுதுதான் அவர் கூட சண்டை போட்டு இந்த இடும்பனானவன் தோர்த்து போறான். அவன் தோற்று போன பிறகு முருகப்பெருமானோட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு முருகப்பெருமானினுடைய பாதத்துல விழுந்து அவர்கிட்ட சரணாகதி செய்து ஒரு வரம் கேட்கிறான். என்ன வரம் அப்படின்னா, என்னை போல யார் ஒரு கம்புல உனக்கு தேவையான பூஜை பதார்த்தங்களை கொண்டு வந்து மலையேறி உன்னை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களினுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீரணும், அவர்களினுடைய அத்தனை விதமான நல்ல எண்ணங்களும் பலிக்கணும், அவர்களினுடைய வாழ்க்கையில உன்னோட அருள் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நமக்காக வரம் கேட்டாராம் இடும்பன். இப்படி இடும்பன் காவடியாக சிவகிரியையும் சக்திகிரியையும் எடுத்துக்கிட்டு வந்து முருகப்பெருமானோட சண்டையிட்டு தோற்று அந்த முருகப்பெருமானிடம் ஒரு வரம் பெற்றதனால் அந்த காவடியை எடுக்கக்கூடிய நமக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் இன்பங்களும் கிடைக்குது அப்படிங்கிறத புராணங்கள் சொல்லுது. இதுவரைக்கும் சங்க தமிழர்கள் எப்படி காவடி தூக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம். புராணங்கள்ல ஏன் காவடியை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தோம். இப்போ காவடிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களை பார்க்கலாமா? வாங்க. இந்த காவடிக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காவடி அப்படிங்கிற வார்த்தைய நாம உத்து கவனிக்கணும். காவு அடி அப்படிங்கிற வார்த்தை இரண்டும் சேர்ந்துதான் காவடி அப்படின்னு உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல முருகப்பெருமானினுடைய திருவடியில நம்மளுடைய ஆணவம் முதலிய கெட்ட எண்ணங்களை காவாக, அதாவது அர்ப்பணமாக கொடுத்துவிட்டு நம்மளுடைய நல்ல மனதை, அதாவது நம்மளுடைய ஆன்மாவை அவனுடைய பாதத்தில் அர்ப்பணமாக வைக்கக்கூடியதை குறிப்பதின் வடிவமாகத்தான் காவடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது முருகப்பெருமானினுடைய திருவடியில நம்மளுடைய மனதை சமர்ப்பணம் செய்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீக்க வேண்டும். அதாவது அந்த கெட்ட எண்ணங்களை அவனுடைய திருவடியின் கீழே நீக்கிவிட்டு மனதை அவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த காவடி அப்படிங்கிற உயர்ந்த ஒரு தத்துவம் நமக்கு காட்டுது. இந்த காவடியில பலவிதமான பொருட்களை நாம முருகப்பெருமானுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். ஒண்ணு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றா போல எல்லா மலைகள்லயும் முருகப்பெருமான் இருக்க. மலைகள்ல நாம பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கு தேவையான பூக்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பூஜைக்கு தேவையான நீரும் பூஜைக்கு தேவையான நிவேதனமும் கிடைப்பதற்கு மலையில கொஞ்சம் சிரமப்படணும். அதனால மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வதற்காக மலைக்கு கீழே இருந்து பூஜை பொருட்களான பால், சர்க்கரை, நிவேதன பொருட்களை எல்லாம் கொண்டு போகிறது தான் காவடி அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னு. காலப்போக்குல அப்படி கொண்டு செல்வதே ஒரு வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காவடிக்கு பின்னாடி பல அரிய தகவல்களும் தத்துவங்களும் இருக்கு. அடுத்த தடவை நாம காவடியை எடுக்கும் பொழுது முருகப்பெருமான் கையில குடையை ஏந்தி நடனமாடி அவரினுடைய அற்புதமான திரு நடனத்தையும் அழகாக புராணங்கள் சொன்ன இடும்பனினுடைய கதையையும் தத்துவங்கள் சொல்லக்கூடிய ஆன்ம சமர்ப்பணத்தையும் செய்து முருகப்பெருமானினுடைய அருளை நாம பல பலவாக அள்ளிக்கலாம்.